ஹாய், வெல்கம் டு ஜெஃப் திரைவால்ட். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு படம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான படம். நீங்கள் உங்களுக்கு யாருக்கிட்டே தெரிஞ்சிருக்கும். 1954 வந்த அந்த நாள் அப்படின்ற ஒரு தமிழ் படம். இது பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டு போக வேணாம். இது வந்து சூப்பரான ஒரு படம். நம்மளோட சேனலோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஓவர் டோஸ் இல்லாமல், எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் இல்லாமல், சிம்பிளாக ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி படம் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்க ஒரு படம் தான் இது. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன வேணாலும் கமர்ஷியல் மூவிஸ் எடுக்கலாம், த்ரில்லர் மூவிஸ் எடுக்கலாம், சாங்ஸ் இல்லாமல் எடுக்கலாம். பட் அந்த டைம்லேயே 1954 சாங்ஸ் இல்லை, காமெடி இல்லை, தேவையில்லாத ஒரு இல்லை, ஸ்ட்ரைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனில் போச்சு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்லேயே ஒரு படம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அதுதான் இது இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம இருக்க மாதிரி ஒரு ரொமான்ஸு, ரெண்டு குத்துப்பாட்டு, இப்போ இருக்க படம்லாம் எப்படி இருக்குது, ரொமான்ஸ் குத்துப்பாட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த படத்தில் அப்படி இல்லை. ஸோ இது மாதிரிலாம் ப்ரொலாங் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கருத்துக்குள்ள போகிறேன். அதாவது கரெக்டாக 1954 இந்த படம் வந்துச்சுன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக போட்டால் 72 இயர்ஸ், 72 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டைரக்டர் வர்றாரு, அவர் படத்தில் பாட்டு இல்லை, சண்டை இல்லை, ஒரு காமெடி ட்ராக் இல்லை, படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க்காக போகும். கேமரா, ரைட்டிங், ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, எடிட்டிங், இதை மட்டும்தான் நம்பி நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், பர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரி, இதை வச்சு மட்டும் நான் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நின்னார்னா, அப்போ அந்த இருக்க பீரியடில் 1954 அப்படின்ற ஒரு பீரியடில் யாருமே இதை ஒத்துக்கவும் மாட்டாங்க, ஒத்துக்கவும் இல்லை. அதுதான் ஃபேக்ட் அங்கே. ஆனால் அதை நம்பி ஒரு டைரக்டர் பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தை ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை பாலச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் சூப்பராக எடுத்திருக்காரு. ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்திருக்குது. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, சிவாஜி சார் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி ஒரு ஆக்டிங் அப்படின்னு நமக்கு தெரியும், நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட ஆக்டிங்கில் இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் அவரோட யூஸ்வலாக இருக்க படத்துலேருந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் யூஸ்வலாக ஒரு காமெடி படம் பண்ணுவார், ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் இந்த மாதிரி தான் படம் பண்ணிகிட்ருப்பார். ரொம்ப கமர்ஷியல் அந்த மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவார். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவருக்கு. ஸோ அதனால் இந்த படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அக்செப்ட் பண்ணி உடனே இந்த படத்தை பண்ணார். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரியலாக இருக்கும். எதையுமே ஓவர் டோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. படம் ஆரம்பித்து, அதாவது ஒரு படம் பேர் தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நிற்பீங்க, கிடையாது. படம் பேர் போட்டு டைட்டில் கார்டு போட்டு அந்த ரோல் ரீலாக போகிட்டே கடத்த இது போயிட்டுருக்கு. படம் ஆரம்பித்த செகண்ட் ஒரு செகண்டில் இருந்து அந்த படத்தில் உங்கள் பீக் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது எந்த ஒரு பார்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத நான் இந்த இதில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 1950s நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் இதில் காட்டியிருக்காங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படி தான் வருது. 1940, 50. ஸோ இதில் இந்த டைம் வந்து சென்னையோட ஒரு டவுன் எப்படி இருக்கும், சென்னைன்றது எப்படி இருக்கும், அங்கே இருக்க இதெல்லாம் எப்படி இருப்பாங்க, அப்போ அந்த டைமில் ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லை படித்தவங்க வேறு ஏதாவது இருக்கணும்னா அவங்க என்ன மாதிரி ஒரு மெத்தடில் பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, லுக் எப்படி இருக்கும், பிஹேவ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதை நடக்கிறது வந்துட்டு 1943 அப்படின்னாலுமே அது வந்து வேர்ல்டு வார் 2 நடந்த டைம். அந்த ரியலாக வேர்ல்டு வார் 2 நடந்த டைமில் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு வார் நடந்துட்டு இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி லிட்டரெலாம் ட்ரை பண்ணால் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியும். பட் அதையும் எடுத்து அவங்க ரிஸ்க்கு எடுத்து பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் மெட்ராஸ்க்கு வந்துட்டு, இப்போ நம்ம மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம், ஸோ அப்போ வந்து சென்னை மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்ராஸ் அப்படின்னு அப்போ சொல்லுவோம், இப்போ நம்ம வந்து சென்னை மாநகராட்சின்னு சொல்கிறோமா. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த டைமில் ஜப்பானில் இருக்கவங்களும் தென் மெட்ராஸில் இருக்கவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு வார் டைம். எப்போ வேணாலும் பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு மெட்ராஸ் இதை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்மளோட இதை தூக்கிக்கிட்டு நம்ம வேறு வீடை காலி பண்ணிட்டு உயிர் பொழைச்சா போதும், நம்ம இங்கே இருக்க வேணாம், ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த டைமில், அப்படிப்பட்ட டைமில் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் நடக்கிற ஒரு விஷயத்தில் இப்போது அதாவது சுற்றி மக்கள் பீப்புள்ன்றவங்க இருக்க மாட்டாங்க. இல்லை, வெறிச்சோடி இருக்கும்.
தெருவெல்லாம் வெறிச்சோடி இருக்கும். சென்னையை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும், அதாவது ஆளே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை அவர் வந்து இந்த டேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்து அதுலேருந்து வெளியில் வர்றதே பெரிய விஷயம், ஆனால் அதை வந்து அழகாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு எப்படின்னா இதோட பிளாட் சிம்பிளாக சொல்லணுன்னா இதையே நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு மர்டர், 5 பேர் அக்யூஸ்ட், ஓகே, ஒரே ஒரு கவலை, அதை சுற்றி 5 பேர் இருக்கா, அந்த 5 பேர் சுற்றி தான் படம் நடக்கும். விஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எடுத்த உடனே கன் ஷூட் பண்ணுவாங்க, அப்படி தான் படம் ஆரம்பிக்கும். சுட்ட உடனே சிவாஜி சார் கீழே விழுந்துருவார், அப்படியே ஃப்ளாட்டாக கீழே விழுந்துருவார். விழுந்த உடனே இன்ஸ்பெக்டர் வருவார், இன்ஸ்பெக்டர் என்ட்ரி வருவாங்க, அதுக்குள்ளே உடனே அதுலேருந்து பரபரன்னு ஆரம்பிக்கும். ஏன்னா இது படத்தோட வெரி ஃபஸ்ட்டு சீன், டைட்டில் கார்டு போடும்போது ஆரம்பிக்கிற ஒரு சீன்ஸ். ஏன்னா அதனால் நீங்கள் வந்து இப்போ மற்ற படத்தில் மாதிரி இந்த படத்தில் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்பாய்லராக நான் சொல்லிக்கிறேன். எல்லா படத்துலையும் டைட்டில்ஸ் வெறும் டைட்டில் கார்டு தானே போகுது, நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம நேராக படத்து சீன்லேருந்து ஆரம்பிச்சிடலான்ற தப்பு இதில் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த படத்தில் டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து மற்ற ஆர்டிஸ்ட் நேம் போடுற எல்லாத்துலேயுமே பக்கத்தில் பின்னாடி பேக்ரவுண்டில் சீன்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தில் பாட்டு கிடையாது, காமெடி கிடையாது, தேவையில்லாத விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு கேஸ், அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி ஃபுல் படமும் போகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஃபுல் இதையும் முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அவர் அந்த ஒரு வீட்டுக்கு சுட்டுட்டாங்க அப்படின்னும்போது அதை அவங்கள யார் கொன்னா, அந்த கேஸை என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்ற ஒரு ஆக்டர் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு சிவானந்தம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவார். அவர் வந்து ஜாவர் சீதாராமன், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அவர் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பார்ப்பார். அதாவது அந்த இப்போ வச்சு இந்த லாயருக்கும் இந்த ராஜன் அப்படின்றவருக்கும் இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கும் அங்கே அந்த ரூமில் இருந்த எல்லாருக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் வீட்டில் இருக்க வேலைக்காரங்கள்லேருந்து டிரைவர்லேருந்து எல்லாரையுமே, யாரை விட்டு வைக்க மாட்டேங்க, எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் போக போக படம் ஸ்பீட் எடுக்கும். அதாவது இது வந்துட்டு தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத ஒரு மேஜிக் நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒருத்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, விசாரிக்க நமக்கு ஒரு சஸ்பென்ஸாக பில்ட் ஆகிட்டே வரும். ஒருத்தரும் அதான் சொல்லுவாங்களா, ஒருத்தரோட ராஷ்மான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, எப்படி கன்வே பண்ண, எப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த நான் இருக்கேன், நான் அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. அதே விஷயத்தை இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ராஷ்மன் எஃபெக்ட். ஒருத்தரோட பார்வையிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் இதோட மீனிங். ஸோ சிம்பிளாக இதுக்கு மேலே ரொம்ப இது பண்ணால் ராஷ்மன் எஃபெக்ட் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. சிம்பிளாக ஒருத்தரோட பார்வையிலேருந்து அந்த ஒரு சீன் எப்படி இருக்குது, அதுதான் அந்த ராஷ்மன் எஃபெக்டோட ஒரு விஷயம். சிம்பிள் ஒன்லைன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் சிவாஜியா, ஓகே. ஸோ அவர் சிவாஜி சாரோட ஒய்ஃப் பண்டரி பாய்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் ஹீரோயின். அவங்கள ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவங்க வந்து உஷா அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் இவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ராஜனோட தம்பி பாலு அப்படின்னு ஒருத்தர், அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. மூணாவது ராஜனோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வர்றாரு, அவரை நோட்டன் பண்ணுறாங்க. நாலாவது ராஜனோட லவ்வர், அப்புறங்களும் ஒரு மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அது மாதிரி லதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிறாங்க, அவங்க வந்து ஃபோர்த் விட்னஸ், இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஆள். அஞ்சாவது ராஜனோட மேனேஜர். ஸோ இந்த 5 பேருக்கும் இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூடு தான் இந்த படமே. ஒருத்தரும் ராஜனை பற்றி என்ன சொல்கிறாங்க, அந்த மர்டர் எப்படி நடந்துச்சு, அந்த மர்டருக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஒருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் சொல்லும் போது ராஜன் நம்ம கண்ணுக்கு வந்து நல்லவனாக தெரியும், இன்னொரு இதில் பார்க்கும்போது இன்னொருத்தர் ராஜன் வந்து கெட்டவனு தெரியும். ஸோ இப்படி தான் அந்த கேரக்டர் எல்லாமே போயிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்லணும், ஒருத்தருக்கு ஹீரோவாக தெரிகிறவர், இன்னொருத்தர் வில்லனாக தெரிவார். அதுதான் ராஜன் இங்கே ப்ளே பண்ணியிருக்க வருது. அதாவது இந்த உண்மை என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த போலீஸோட ஒரே வேலை. ஸோ அதனால் படம் ஃபுல்லாக ஜெட்டு ஸ்பீடில் போகும். ஆனால் அதுக்காக இப்போ இருக்க ஒரு இதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். இப்போ இருக்க மாதிரி பெரிய த்ரில்லர் அந்த மாதிரி எஃபெக்ட் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பட்
சூப்பரான ஒரு படம். அப்போவே அப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனா அப்படி யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி நார்மலாக சொல்லணுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ராஷமோன், சிட்டிசன் கெயின் அப்படின்றது எல்லாமே இந்த படத்துக்கு ரிலேட்டான படம் தான். ஸோ அதுவும் இதுக்கு எஃபெக்ட் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இதுவும் இருந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ராஷமோன் எஃபெக்ட் பற்றி நம்மளோட வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் அப்படின்னா என்ன, அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 1954 இப்படி ஒரு ஸ்டோரி நடந்தாலுமே அதை வந்து எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். லைட் அண்ட் ஷேடோ அப்படின்ற ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த படமே போகும். என்னென்ன நார்மல் டே டைம்லேயே இருக்குன்னு சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக டே போகும், நைட் போகும். ஸோ இது ரெண்டுது மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த ஒரு கேமரா ஆங்கிள், லைட்டிங், ஷேடோ இது எல்லாமே அந்த ஒரு ஸ்டோரியை எந்த இடத்துலையும் உங்களுக்கு டைவர்ட் பண்ணவே பண்ணாது. அதுதான் இந்த படத்தை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் தான் போயிட்டுருக்கும். சஸ்பென்ஸ் த்ரில் எல்லாமே இருக்குது. பட் சம்மந்தம்லாம் ஒரு சீன்ஸ் வர்றது, நடுவில் ஒரு காமெடி, ஃபைட், சிம்பிளாக இருக்கும். சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு லோ ஆங்கிள் ஷாட் எப்படி பண்ணணும், ஒரு டைல்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிற ஒரு இது எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அப்போவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் இதிலேருந்து நமக்கு ஒரு லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைட்லேருந்து ஒருத்தர் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய தான் இந்த படத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ், ஆங்கிள்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங்ஸ், அந்த மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிச்சு. அதாவது இன்னொன்று என்னென்னா, இந்த படம் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணதுனாலே ஒரு மாதிரி கிரே ஷேடு மாதிரி தான் பண்ணியிருப்பார். இதில் வந்துட்டு ஒரு சிவாஜி சார் வில்லன் அப்படின்னே சொல்லலாம். அப்போ பார்த்துக்கோங்க, சிவாஜி சார் வில்லனாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரே ஷேடில் இருக்குது. ஸோ அப்போ ஹீரோன்னு சொல்ல முடியாது, வில்லன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் படத்தில் தனியாக வில்லன்லாம் கிடையாது. அப்போ யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு இதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது சிவாஜி சார் அவரை எப்படி மாற்றிக்கிறாரு, அவரோட ஒய்ஃப் முன்னாடி அவர் எப்படி அவர் லவ் பண்ணுற ஒரு ஆளை அவர் இருக்கிறாரு, அதே இது டக்குன்னு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட போனார்னா ரொமான்டிக் ஏதாவது போகிறாரு. அதுக்கு அப்படி இன்ஸ்பெக்டர் இது பண்ணும்போது ஒரு எப்படி சொல்கிறது, பயந்து நடுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வர்றாரு. அது மாதிரி ஏகப்பட்ட பாடி லாங்குவேஜ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படம் இப்போ வந்திருக்கு அப்படின்னாலுமே ஒரு மோர் தென் 70 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போவே பெரிய மியூசிக்ஸ், அந்த லவ் போர்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தாலும் அப்பா இப்படிலாம் ஒரு படம் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இதோட ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு, ஏன் நீ வந்து இப்போ புது படத்தை சொல்லாமல் ஏன் பழைய படத்தை சொல்கிற, இந்த படத்தை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போயும் சொல்லணும். இதோட ஸ்டோரி மேக்கிங், ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், பர்ஃபார்மன்ஸ் அப்படி எல்லாத்தையுமே சொல்லலாம். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டப்புன்னு அடுத்தடுத்த சீன்ஸ் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் படம் ஆரம்பித்து முடியும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஒரு படத்தை எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட்டாக நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது இந்த படம். ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி படம் முடிகிற வரைக்கும் இந்த எண்ட் அப்படின்னு போடும்போது தான் உங்களுக்கு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி, அதாவது டைட்டில் கார்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க, அப்போவே சீன்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. படம் முடியும் போது இந்த எண்டன் போடும்போதும் ஒரு சீன்ஸை வச்சு முடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ க்ரிப்பிங்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்தில் நான் சொல்ல ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா நான் என்ன ரிவ்யூன்னு சொல்லிட்டேன், அதோட அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இதுதான் ஸ்டோரி அப்படின்னு புரியும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜெஃப் திரைவல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் திருப்பி
இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ until then, this is Jeffrey signing off. Thank you.